அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த 7 நாட்கள். அதற்கு முதல் படியாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன? குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிரியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாய், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது 2இல் புதன் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3க்குரியவர் 2இல் அமர்ந்திருப்பதால் பிரயாணங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. தகவல் மற்றும் வியாபார தொடர்புகள் லாபகரமாக இருக்குங்க. அதற்கு தோதாக ஜீவனத்தை குறிக்கும் சனி உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றிற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை மாறுதல் அமையலாம். பணி நிரந்தரம் அல்லது வேறு நல்ல வேலைக்கு இவைகளுக்கான முயற்சி செய்தால் பலிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பணி நிரந்தரம் அல்லது வேறு வேலை இவைகளுக்காக முயற்சி செய்தால் பலிக்குங்க. பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சிகள் வெற்றிகரமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடக செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பதால் அதுவும் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வீடு மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கு. அதே போல வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் புதிதாக வண்டி வாங்கி ஓட்டக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடும் பொறுமையாகவும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு 5இல் கேது இருப்பதால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு புதன் 3ஆம் இடத்திற்கு சென்று குருவோடு இணையும் போது சில அவசர காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தீர ஆராய்ந்து பொறுமையாக நிதானமாக முயற்சிப்பது நல்லது. எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கதாங்க செய்து குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகள் மனதை எரிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்களுடைய ராசி அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கதாங்க செய்து உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம்
சற்று பாதிக்கப்படுங்க. இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை குறைத்து கொள்ள உதவுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை, தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு இனி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வின் காரணமாக மற்றவர்களிடம் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்ற நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா அதற்கான அடித்தளமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் வேலை இல்லாமல் அவதியுறும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்விரண்டு துறைகளுக்கும் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க. வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். சக கூட்டாளிகள் சுமூகமாக நடந்து கொள்வாங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. தற்போதைய தசா புக்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் நிகழ இருக்கும் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குங்க. குறிப்பா இந்த ராசியை சேர்ந்த கலைஞர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டிய பள்ளிகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. கர்நாடக சங்கீத வித்வான்கள் திரைப்பட பின்னணி பாடகர்கள் ஆகியோருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க. சரித்திர நிகழ்ச்சிகளை பின்னணியாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்று தர இருக்கு. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. ஆதலால் அரசியல் துறையினருக்கு லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலிட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசு பதவியுண்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால இந்த வாரம் முழுவதுமே மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கிரகிப்பத்து அதிகரிக்குங்க. நினைவாற்றல் பெருக இருக்கு. பலருக்கு நேர்முக தேர்வுகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகியோருடைய நேரடி ஆதரவு படிப்பில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம படிப்பில் உற்சாகம் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டக
ராசியில் வலம் வருவதால் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமானதாக இருக்கும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி ஓய்வெடுக்க தூண்டும். குறிப்பாக இரவு நேர வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் செயல்படுவது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்றாலும் கூட அதற்கு ஈடு செய்வது போல் சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருகிறார். வழக்கமாக குடும்ப கவலைகளும் சிறு சிறு உடல் உபாதைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. எளிய சிகிச்சையினால் குணமும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மனமாலைக்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மேசராசனையர்கள் கைப்பணத்தை எண்ணி செலவழிங்க. வீண் அலைச்சல்களையும் கடின உழைப்பையும் தவிர்த்து கொள்வது நல்லது. கண்ட தர குறைவான இடங்களில் உணவருந்துவதையும் அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உறவினர்கள் மத்தியிலோ அல்லது மற்றவர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை அவமானப்படுத்தி வந்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தலை நிமிர்ந்து இது என்னுடைய இடம் என சொல்லக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சிலருக்கு திருமண முயற்சிகள்ல முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. நீங்கள் நடக்குமா நடக்காதா என்றிருந்த பல காரியங்கள் இப்போது சாதகமாக முடிந்து வெற்றி பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் மாலையில் தீபத்தில் சிறிது எண்ணெய் அல்லது பசுனை சேர்த்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.